கெட்டவனை நோக்கி பாயிறான். அது ஒரு நல்லவன் கை போயிடுச்சுன்ற வழியில இவன் துடிச்சு தான் கிடப்பான். வாழ்க்கை ஃபுல்லாவே அவன் வந்து ரணமாயிடுவான். அவன் ஏதாவது காயப்படுத்துறவனோட பெயின் வந்து, அதுவும் அந்த கேரக்டர் இடது கையில சாப்பிட்றத பார்க்கும்போது எனக்கு மனசு வலிக்குதுன்னு அழும்போது, அது வந்து உண்மையிலே ஒரு நல்லவன் வந்து தப்பு பண்ணிட்டா அப்படி தான் கும்பிடுவான். இந்த படத்தில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, ஒரு அடுத்த படம் டைரக்ட் பண்ண போகிறதுனால ஒரு பர்டிகுலர் ஷெடியூலுக்கு அப்புறம், ஒரு 2 ஷெடியூலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டைரக்டர் உள்ள வந்துட்டார். அதனால நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அதை நான் பேசிப்பேன், அவர்கிட்டே சொல்லுவேன், நான் டைரக்டர் வேலை செய்கிறாரா, ஓகே ஓகே, பட் நல்லா இருக்கும் கேள்வி. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டேவே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. இது வந்து தொடர்ந்து 80 நாள் ஓட போகிறாரு அவர். நடுவில் எனக்கா ஒரு நாள் சீன் எடுக்கிற அன்றைக்கு ஓடாமல் இருப்பார். அதனால நீ வந்து சார் நாங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவோம், அது கிடையாது, ஓடுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் ஹீரோ. அதுவும் மாஸ்டருங்கெல்லாம் பிந்தி எடுத்தாங்க. நானாவது கொஞ்சம் நியாயம் பார்ப்பேன். ஒரு எந்த கட்டு அவ்வளோதான் ஓட வைப்பேன் ஹீரோவை. ரொம்ப ஓட வைக்க மாட்டேன். நான் லென்த்தை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி தான் ஓட வைப்பேன். இங்கேருந்து இங்கே தான் இப்போ சொல்லி உடனே கட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஓடுற ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு இது பர்ன் ஆகிட்டே இருக்குது, உடம்புல டயர்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக அதுக்கு ஓட விடணுன்ற மாதிரி. மாஸ்டருக்கு வந்து நல்லா வரணுன்றக்காக அந்த வெறியில ஐயோ எனக்கு மூச்சு முட்டு ஓடும்போது அவர் துரத்திட்டு ஓடுறத பார்த்தா. உங்ககிட்ட நிறைய அசிஸ்டன்ட்ஸ் அசோசியேட்ஸ் வந்து சீன் சொல்றதுக்கோ டிஸ்கஷன்ஸ்க்கோ இன்னும் தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கஷ்டப்பட்டதுனால கஷ்டப்படுறவங்க திறமையானவங்களை கூட வச்சுட்டு பிளான் பண்ணுன்றது கான்செப்டா இல்ல? எனக்கே வந்து தன்னை கொண்டே ஒரு 12 பேர் வேணும் எனக்கு டெய்லி டிஸ்கஸ் பண்றதுக்கு. இப்படி சுத்தி உட்கார்ந்தாதான் எனக்கு வந்து இப்படி வந்து பேனிங்ல வந்து கை தூக்குறதுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு கருத்துக்கு வந்து 5 பேர் இந்த பக்கம் 7 பேர் அந்த பக்கம் கை தூக்கி சில விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி போயிட்டே இருக்கும். ஈவினிங் வரைக்கும் முடியவே வராது. கடைசியில் எப்போ இதை முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பேன். முடிச்சுக்கலானே அவங்களாம் முடிய சொன்னால் தான் முடிப்பேன், இல்லை நான் முடிக்க மாட்டேன் அந்த ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அப்போ கை தூக்கிடலாமா? ஸோ மேக்ஸிமத்துக்கு இப்போதைக்கு வந்து மேக்ஸிமம் மெஜாரிட்டிக்கு விட்டுருவோம். அதை மெஜாரிட்டி பார்த்து நம்ம வந்து வைக்கிறதா வைக்கலன்னு முடிவு பண்ணிவிடும். அப்போ கை தூக்குவோம். அந்த மாதிரிலாம் கருத்து ஓட்டு போட்டு கருத்து கணிப்புலாம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 10லேருந்து 12 பேர் தேவை. அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதில் தான் வந்து எனக்கு ஒர்க் பண்ணுற ஒரு 6-7 பேர். இது இல்லாமல் வெளியில் நம்ம நண்பர்கள், நம்மகிட்ட ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்க, நம்ம கூட சேர்ந்து முன்னாடி நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணவங்க, டைரக்டராக இருந்து அவங்களும் வந்து ஃப்ரீ டைம் இருக்குன்னு வந்து ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய பேரை கூட சேர்த்துப்பேன். ஏன்னா யார் மூலமாவது ஒரு நல்ல கருத்து வந்துடும், நல்ல விஷயம் வந்துடும், நல்ல அந்த ஸ்கிரிப்ட் எலிவேட் ஆயிருன்ற ஒரு நம்பிக்கை தான். அண்டு எங்கள் டிஸ்கஷன் வந்து ஓகேன்னு சொன்னால் யாருமே விட மாட்டாங்க. எதுக்கு நீ ஓகே சொன்ன, காரணம் சொல்லுன்றது தான் பெரிய பாயிண்ட்டாக இருக்கும். அதனால யாரும் உடனே ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க. இது ரொம்ப வில்லங்கமாயிரும். அப்படிதான் இருக்கும் எங்கள் டிஸ்கஷன் நல்லா போட்டு பிசைஞ்சிருவாங்க போட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் போய் ரொம்ப இது பண்ண வேண்டிய எல்லா கார்னரும் பேசி -+ பேசியிருப்போம். ஸோ ஸ்பாட்டில் ஒரு சின்னதாக ஒரு டெவலப்மெண்ட், அந்த மேக்கிங்குரிய ஸ்ட்ரெயின் தான் அதிகமாக இருக்குமே தவிர அங்கே போய் திருப்பி ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்காது. ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி எல்லாமே ரெடியாக இருக்கும். ஜஸ்ட்டு தாளிசம் பண்ணி எடுக்கணும், ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும், மற்ற எல்லாம் மசாலா போட்டு எல்லாம் ரெடியாக வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். நீங்கள் ஒரு விஷயம் முன்னாடி சொன்னீங்க, தெரியாத விஷயத்த தகவலாக சொல்கிறத விட தெரிஞ்ச விஷயத்த டிஃப்ரெண்ட்டாக சொன்னால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல். அது என்னன்னா, இந்த நிறைய மீம்ஸ்லாம் பார்ப்பேன் நான், அந்த வலைப்பேச்சு அது விஷயங்கள். அதில் வந்து புது கருத்துலாம் எதுவுமே இருக்காது. முன்னாடி கல்கண்டுன்னு ஒரு புக் இருக்கும் தெரியுமா? அந்த புக்கில் வந்து நிறைய தகவல் புது தகவலாக இருக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுதான், ஓ ஜப்பானில் வந்து இப்படி ஒன்று இருக்கா, இப்படி ஒரு புல்லட் ட்ரெயின் இருக்கா அந்த காலத்தில், இன்னொரு பாரிஸில் வந்து இப்படி ஒரு ஈஃபில் டவர் இருக்கா, ஏதோ இந்த மாதிரி பொது விஷயங்கள் நிறைய, இல்லை எங்கேயா நடந்த விஷயங்கள், சம்பவங்கள், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற வலைப்பேச்சு வந்து தெரிஞ்ச விஷயங்களை ஞாபகப்படுத்துறது தான் நிறையா இருக்குது. புது தகவல்ன்றது ரொம்ப 10% தான் இருக்குது. அந்த 90% தெரிஞ்ச விஷயங்களாக இருக்குது நமக்கு. ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. என்னென்னா, ஆமாம்ல நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம்ல, இப்படி ஒன்று இருக்குல்லன்னு ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. அதை தான் நான் சொன்னேன். இன்னைக்கு நம்ம சினிமாவில் சொல்கிற எல்லா விஷயங்களும் வந்து மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. டிராஃபிக்கில் வந்து ஒழுங்காக நின்று போகணுன்றது ஒன்றும் தெரியாத விஷயங்கள். நம்ம எப்படி அதை சொல்கிறோன்ற இன்ட்ரெஸ்ட் தான் அங்கே. அதுதான், அது புது தகவல் கிடையாது, தெரிஞ்ச தகவல். அதை வேறு மாதிரி சொல்லியிருக்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ சப்போஸ் அந்த பூஜையில் வந்து ஹீரோக்கிட்ட வந்து ஹீரோயின் கேட்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இவர் தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது பிடிக்காது. எந்த பொண்ணுக்குமே வந்து தன்னோட ஃப்ரெண்டோ லப்பரோ ஹஸ்பண்டோ ஒரு கெட்ட பழக்கம் வச்சுருக்கிறது கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் நம்ம லவ் பண்ணுறோன்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு, என்ன அந்த அந்த ஒரு கிரிப்பை வச்சுக்கிட்ட வடவர், அந்த
இதை வச்சுக்கிட்டு அவரை வந்து ரூல் பண்ணுன்றதும் அவளுக்கு பிடிக்காது. ஏன்னா நான் லவ் பண்ணுன்றக்காக நான் உடனே உன்னோட உரிமை எல்லாத்துல தலையிடணுமான்னு நினச்சிடக்கூடாது. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எத்தனை சிகரெட் ஒரு நாளைக்கு பிடிக்கிற, எவ்வளோ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி அடிக்கிற கேட்டு, நீ சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது, இதெல்லாம் இதை எப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லை, இதை விட்டு அதிகமாக போனால் தான் டேஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. இவருக்கு அது சுருன்னு உரைக்கும். இப்போ என்னன்னா அவளுக்கு நம்ம பிடிக்கிறது வேணான்னு தோணுது, ஆனால் சொன்னால் மரியாதையாக இருக்காது. அதனால இப்படி வேற மாதிரி இன்டெரக்டாக சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணுக்கே இவ்வளோ வலி இருக்குன்னா அப்போ என் அம்மாவுக்கு எவ்வளோ வலி இருக்கும் என்ன நினச்சி. ஏன்னா நான் கெட்ட பழக்கம் வச்சுருக்கேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி எல்லாம் தேவையா நமக்கு விட்டுறலாம்ல இப்படின்னு, அது கூட நான் விட்டுறேன் இன்றைக்கி திருந்திடுறேன் அப்படி இல்லாமல் வேற. இதில் என்னென்னா அந்த பொண்ணோட அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீ பிடிக்க வேணான்னு சொல்ல, ஆனால் இந்த அளவு மாறாமல் வச்சுக்கோன்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி வந்து அந்த விஷயங்களை வந்து என்ன டைரெக்டாக மூஞ்சில் போய் குத்துற மாதிரி சொல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகிற விஷயமா நான் பார்க்குறேன். உங்களோட ப்ளஸ்ன்றது வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, உங்களோட டைலாக் வந்து ஒரு லைனில் இருந்தாலும் அது இம்பேக்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. ஒரு படத்தில் கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க, காயப்பட்டவனுக்கு அது ஆறுற வரைக்கும் தான் வலி, ஆனால் காயப்படுத்தவனுக்கு ஆயுஸ் ஃபுல்லாக வரின்றது ஒரு லைன் தான் கேட்கும் போது, ஆனால் அதை ஃபீல் பண்ணும்போது அதோட இம்பேக்ட் ஜாஸ்தி. இது எப்படி உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்? இல்லை, எனக்கு அந்த சீன்லாம் எழுதும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. ஏன்னா ஜஸ்ட் எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தன், இவனும் வந்து அவனை எதுவும் காயப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. அவன் ஒரு கெட்டவனை நோக்கி பாயிறான். அது ஒரு நல்லவன் கை போயிடுச்சுன்ற வழியில் இவன் துடிச்சு தான் கிடப்பான். வாழ்க்கை ஃபுல்லாகவே அவன் வந்து ரணமாயிடுவான். அவன் ஏதாவது காயப்படுத்துகிறவனோட பெயின் வந்து, அதுவும் அந்த கேரக்டர் இடது கையில் சாப்பிட்றத பார்க்கும்போது எனக்கு மனசு வலிக்குதுன்னு அழும்போது, அது வந்து உண்மையிலே ஒரு நல்லவன் வந்து தப்பு பண்ணிட்டா அப்படி தான் கும்பிடுவான். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், ஆனால் ஒரு நல்லவன் தப்பு பண்ணதுக்கும் ஒரு கெட்டவன் தப்பு பண்ணதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அதுவும் இந்த படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் காசுக்காக கண்டதையும் பண்ணுற பொறுக்கி கிடையாது, கொள்கைக்காக ஏதோ ஒன்று பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவார் அவர். அந்த டைலாக் அங்கே படத்தில் பார்த்துக்கிட்டு. ஏன்னா நான் வந்து அதே கேரக்டர் அந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவேன், ஆனால் நான் காசுக்காக பண்ணல. பொறுக்கி மாதிரி வந்து எனக்கு ஒரு காசுக்காக வந்து ஏதோ ஒரு கொள்கையே இல்லாமல் சுற்றுற ஆள் கிடையாது நான் அப்படின்னு விஷயங்கள். அந்த மாதிரி ஆள் அவர். அதுதான் அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு வந்து வலிக்கும். நம்ம இந்த தப்பு நம்ம பண்ண ஒரு செயல் வந்து ஒருத்தரை பாதிச்சிருச்சுன்றது யாராலும் தாங்க முடியாது. நல்ல மனசோட இருக்கிறவங்க, யதார்த்தமாக வாழ்கிறவங்களால அது தாங்க முடியாது. அடுத்தவங்க ஹர்ட்டானா அவங்களுக்கு வந்து அதை வெளியே ரிஃப்ளெக்ட்லாம் பண்ணி ஐயோலாம் அழலாம் மாட்டாங்க, ஆனால் உள்ள அவங்களால தாங்க, அவங்களுக்கு தூக்கம் வராது. அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த விஷயம். பக்கத்தில் அவங்ககிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா என்னால் அந்த இது நடந்து போச்சு அது. ஆனால் மனசுக்குள்ள வலிக்கும். அந்த வலியை தான் நம்ம ஹீரோ வாயிலாக சொல்லியிருப்போம். பொதுவாக உங்களோட படத்தோட இந்த 17 படத்தோட ஹீரோஸ், இந்த 17 இந்த பார்க்கல மக்கள், இந்த 16 படத்தோட ஹீரோஸ் வந்து பேசிக்கலாவே ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரில்லியன்ஸாவே இருக்கிற மாதிரி தான் நீங்க கேரக்டரைசேஷன் பண்றீங்க. பிளஸ் ஒரு கால்குலேஷன், இங்க இருந்து போனா இப்படி இது இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கால்குலேட்டிவ் பிளஸ் இன்டெலிஜென்ஸாவே தான் காமிக்கிறீங்க. அது வந்து பர்பஸா ஒரு பாசிட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக பண்ண விஷயமா, இல்ல அந்த கதையில அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது? அது பர்பஸாக பண்ண மாட்டேன் நான். பட் ஒரு கதை எழுதும்போது ஒரு யோசிக்கும் போதே நம்ம வந்து அந்த கேரக்டர் வந்து நெளிவு சுழிவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவனாவே தான் வருது. அது என்னன்னே தெரில. அது அதுக்கப்புறம் நம்மளோட அறிவாளித்தனத்தெல்லாம் அது மேலே ஏற்றிடுறோம். எல்லா விஷயத்துலையும் உலக ஞானம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே ஆக்கி விட்டுறோம் நம்மளை. அதனால வந்து இதெல்லாம் அங்கேருந்து போனால் இங்கேருந்து போனால் 10 நிமிஷம், இங்கே போனால் 3 நிமிஷம், 4 நிமிஷம் போகலாம், போயிட்டு போனால் கழிச்சு கிளம்பலாம், இப்படி பேசுகிற மாதிரி தான் வருது அது. ஏன்னா நம்ம எங்க புழங்குறோம், எப்படி வாழ்றோம், அதுதான் வருது. அது வந்து ஒரு போலீஸோட என்கொயரி மாதிரி இல்லை. அது கூட எங்கேயாவது வந்து மைண்ட்ல யோசிச்சதா இருக்கும் ஒரு விஷயம். நம்ம வந்து சில நேரம் பார்த்தாச்சுன்னா அருணா கோடியெல்லாம் காணுன்னு தேடிக்கிட்டு இருப்போம், பார்த்தாச்சுன்னா இப்போ பேண்டோட போயிருக்கோம். அது மாதிரிலாம் நடந்திருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு சீசன். ஏன்னா அது வந்து அருணா கோடி வந்து நீங்கள் என்னதான் பண்ணாலும் வந்து அது வந்து வெல்டே வைக்க மாட்டாங்க. அது உள்ள வந்து ஒரு மெழுகு இருக்கும், அதை வந்து உருகி ஊற்றி தான் ஜாயின் பண்ணுவாங்க, அறக்கும்பாங்க. எனக்கு அந்த வேலையும் தெரியும், எனக்கு அந்த ஆசாரி மாதிரி செய்கிற வேலை தெரியும். ஸோ அந்த தொழிலை சொல்கிறேன் நான். ஸோ அந்த வேலை எனக்கு தெரியும். அது இப்போ என்னன்னா எனக்கே ஒரு நாள் கண்டிப்பாக கலந்துக்கும், எனக்கே ஒரு நாள். அது வெள்ளிங்கிறதுனால அது வந்து கலந்துக்கிட்டாலும் யாரும் ரொம்ப பண்ணுவோம். ஏன்னா வெள்ளிலாம் அப்போ வந்து கிராமம் வந்து 12 ரூபாயில் இருந்தது, 20 ரூபாய்கள் இருந்துச்சு. இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படி தான் அறக்காதான் இருக்குது, வெல்டு இருக்காது. அது கன்ஃபார்மாக ஒருத்தர் காணாமல் போகும். பார்த்தாச்சுன்னா அது வந்து வேஸ்ட்டில் வைக்க ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா பேட்டில் மாட்டிகிட்டு இருக்கோம்.
இது மாதிரி விஷயங்கள் தான் அதில் அது அப்போ நைட்டில் தான் இருக்கும், போய் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் போலீஸாக இருக்கிறதுனால அது ரொம்ப வியப்பாக இருக்காது நமக்கு. ஏன்னா அவரோட மூளை ஃபுல்லாகவே போலீஸ் மூளையாக தான் இருக்கும். எனக்கும் இந்த போலீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, ரொம்ப அந்த வேலைக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டதுனால நிறைய இந்த கிரிமினல் பிரெயின் நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸ்கிரிப்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று மைண்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு வேங்கையில் வந்து ஒரு சாமானியன் ஒரு சின்ன பையனாக தான் காட்டியிருப்பேன், ஒரு வாலிபன் பையன். அவர் கூட நிறைய பிரில்லியன்ட் வேலைகள் நிறைய பண்ணிகிட்டே இருப்பார். அதாவது அது ஒரு பெரிய பிரில்லியன்ட் மூவாக அது தெரியாது படத்தில். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு, அந்த டைலாகு, அவங்க எடுக்கிற ஸ்டாண்டு, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தெரியும் அவங்கள. நல்லா சில விஷயங்களை பொறுத்துட்டு நிற்கிறது சில பேருக்காக. இந்த மாதிரி இந்த ஒரு நல்ல வெல் டோன்டு ஒரு கேரக்டராக அது ஆயிடுது அது. ஆமாம், அது ஒரு ரவுடி கேரக்டராக இருந்தால் கூட சூர்யா வந்து நம்ம ஆறில் வந்து ஒரு ரவுடி கேரக்டர் தான். பட் அவரும் ஒரு எத்திக்ஸ் பேசுவார்ல. சித்தி புருஷன் வந்து நம்ம அப்பனோட வயசு அதிகமாக கூட இருக்கும், அதுக்காக அவனை பெரியப்பாரி கூப்பிட முடியாது, சித்தப்பா தான் கூப்பிடணும், ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவார். அதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி பேச முடியும். ஒரு பொண்ணை வந்து ஒரு நம்பி வந்த பொண்ணை வந்து போட்டு கொடுக்கக்கூடாதுரா. ஒரு பொண்ணை வந்து நம்ம கூட வந்துச்சுன்னா அது வந்து ஒரு முறைடா. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதில் அந்த பொண்ணை பேர் எழுக்கக்கூடாதுன்றது ஒரு முறை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். தாமிரபரணி, பூஜை, ரத்னம் 8 வருஷ கேப். ஸோ விஷால்கிட்ட நீங்க பார்த்த டிரான்சிஷன், அதே மாதிரி ஹரியோட டிராவல் இந்த 3 படத்துல எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? என் சைட்லாம் எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் எல்லாம் எனக்கு தெரியல. அதே வேலையா அதே இதை நான் வந்து கடமைன்னு பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பெரிய சேஞ்ச் இருக்காது. நான் என்னோட படங்கள் நல்லா இன்னைக்கு அப்டேட்டடாக ஏதாவது பண்ணுறோமான்னு தான் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது கதை அமையுதா, அந்த கதையில் ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ண முடிஞ்சிருதா, நல்ல வசனங்களை எழுதிட முடியுதா, ஏதாவது அப்டேட்ஸ் இருக்காப்பா, ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா படத்தில், இந்த மாதிரி தான் நம்ம. அவ்வளோதானே தவிர பெரிய சேஞ்ச் என்கிட்ட கிடையாது. விஷால்கிட்டையும் ரொம்பலாம் சேஞ்ச் கிடையாது. அவர் எப்போதுமே வந்து கூல் ஹீரோ தான். அவர் நல்லா ஜாலியாக வந்து வேலை செஞ்சுட்டு போகிறவர். ரொம்ப வந்து இந்த படத்தில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, அவர் அடுத்த படம் டைரக்ட் பண்ண போகிறதுனால ஒரு பர்டிகுலர் ஷெடியூலுக்கு அப்புறம், ஒரு 2 ஷெடியூலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டைரக்டர் உள்ள வந்துட்டார். அதனால் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அதை நான் பேசிப்பேன், அவர்கிட்டே சொல்லுவேன், நான் டைரக்டர் வேலை செய்கிறாரா, ஓகே பட் நல்லா இருக்கும் கேள்வி, எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ அது வந்து முன்னாடி அது கூட கேட்க முடியாது. ஏன்னா அது முதல்ல வந்து கதை கேட்கும்போதே ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டுருவார். அதோட அவர் வந்து டோட்டலாக டைரக்டர் டோப் படிச்சுட்டு அவர் போட்டு கூலாக வந்து ஆக்ஷனாக தான் அவர் சீரியஸாக தான் வர, அது வரைக்கும் சாதாரணமாக கேஷுவலாக தான் நின்றுருப்பார் அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தில் அந்த சேஞ்ச் இருந்துச்சு. மற்றபடி கேரக்டராக அவர் எப்போதுமே ஒரே மாதிரி தான், எல்லாரையும் மதிக்கிறவர், எல்லாரையும் ரெஸ்பெக்டாக பிஹேவ் பண்ணுறவர். இப்போ விவேக் சார் வந்து முன்னாடி ஒரு பேட்டி